இந்தியாவுல இப்பொழுது இலங்கையிலிருந்து யுத்த காலத்துல இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில, அதாவது பயண ஆவணங்கள் இல்லாத முறையில இந்தியாவுக்குள் நுழைந்து அங்கு அகதி அந்தஸ்த பெற்று இப்ப அங்க இருக்கின்ற இலங்கையர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கான ஒரு அனுமதியை அமைச்சரவை வழங்க போறாங்க. எனவே இதுல என்னென்ன விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட போகுது என்பது தொடர்பான முக்கியமான விளக்கத்தை இன்றைய நாள்ல வழங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா இலங்கையினுடைய தூதரகம், UNHCR ஆகிய அமைப்புகளோடு இணைந்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதுக்கு குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான பரிந்துரைகள் என்னன்னு சொன்னா, 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள்ள, அதுக்கு முதல் அல்லது அதுக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள்ள இந்தியாவுக்கு பயண ஆவணங்கள் இல்லாமல் இலங்கையிலிருந்து சென்று அகதிகளாக அங்கு இருக்கிறவர்கள் இந்த விண்ணப்பத்திற்கு அல்லது இலங்கை திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. இந்த அனுமதிக்கப்படும் பட்சத்துல அங்கு இப்ப இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று அந்த காலகட்டத்துக்குள் அவர்கள் பாரியளவான குற்றச்செயல்களோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள்ல சிக்கப்படாமல் இருப்பதற்கு அங்கு இருக்கின்ற புலனாய்வு கிளியரன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதிரியாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில இந்த காலகட்டத்துக்குள்ள போனவங்க இலங்கையில ஏதாவது குற்றச்செயல்கள் செய்துட்டு மீண்டும் இந்த பட்டியலில் வருவதற்கு முயற்சி செய்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. எந்த விதமான பயண ஆவணங்களும் இல்லாமல் இந்தியாவில் தஞ்சமடைவதற்காக அல்லது அகதிகளாக செல்வதற்காக சென்றவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்படும். எனவே நீங்க இது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க இலங்கையினுடைய தூதரகம் மூலமாக தொடர்பு கொண்டு தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது அகதி அந்தஸ்தாக அங்க அனுமதிக்கப்பட்டு அங்க அங்கீகாரம் பெறப்பட்டு அங்க இருக்கிறவர்களுக்கு கூட நீங்க மீண்டும் நாட்டுக்குள்ள திரும்ப போறீங்க அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சா நீங்க நாட்டுக்குள்ள வரலாம். இலங்கையில் இருக்கிற 33 சிறைச்சாலைகளுக்கும் ஸ்கேனிங் மெஷின் பொருத்த போறாங்க. இதுக்கு காரணம் சொன்னா வெளியில இருந்து அதிகளவான போதைப் பொருட்கள், சிறை கைதிகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில உள்ள போகுது. இதெல்லாமே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. சிறைக்குள்ள இருந்தாலும் எல்லாமே தங்களுக்கு கிடைக்குதானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடும் அதனால ஏற்படுகின்ற சிக்கல்களும் பெரிய அளவாக இருக்கு. வெளியில இருக்கிறத விட உள்ள இருந்து தான் பெரிய அளவான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற காரணத்துக்காக வெளியில இருந்து கொண்டு போற எல்லா பொருட்களையும், குறிப்பா சொல்ல போனா உணவுப் பொருட்கள்ல இருந்து என்ன ஆடை கொண்டு போனான்னா என்ன கொண்டு போனான்னா அதிநவீனமான ஸ்கேன் மெஷின் மூலமாக பரிசோதனை செஞ்சதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அனுப்பப்படும். எனவே இதனால முற்று முழுதாக போதைப் பொருள் சிறைச்சாலைகளுக்குள்ள கொண்டு போறதை தடுக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் நாட்டில் இருக்கிற 33 சிறைச்சாலைகளுக்கும் இந்த அதிநவீனமான ஸ்கேனிங் மெஷின்கள் பொருத்த போறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப சிறைச்சாலை மதில்கள் இருக்குதானே, சிறைச்சாலை மதில்களுக்கு வெளியில இருந்து பார்சல்கள் மூலமா வெளியில இருந்து உள்ள தூக்கி போறது, யாராவது குறிப்பிடப்பட்ட யாராவது எடுப்பாங்க, நான் தொலைபேசி மூலமான தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வெளியில இருந்து வருகின்ற பார்சல்களையும் வரவிடாம கண்காணிப்பதற்கும் விசேட வேலை திட்டங்கள் நாட்டில் இருக்க அத்தனை சிறைச்சாலைகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் வெளியிலிருந்து ஒரு துளி போதைப் பொருள் கூட சிறைச்சாலைகளுக்கு இருக்கிற கைதிகளுக்கு போகாம தடுப்பதற்கான நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட போகுது. அண்மையில நடந்த இந்த சிறைச்சாலை கலவரங்களுக்கு தான், நீர்கொழும்புல இருந்து இப்ப அண்மையில நடந்த சிறைச்சாலை கலவரம் வரைக்கும் நடந்த கலவரங்கள்ல 23 கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த அளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. 23 கோடிக்கும் அதிகம் சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது. 900க்கும் அதிகமான கைதிகளிடம் விசாரணை, அதாவது குறிப்பா சொல்ல வாக்குமூலம் எடுக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பெரிய அளவான ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சில பேர் நினைக்கிறது என்னன்னா, வெளியில இருக்கிறத விட உள்ளுக்கு போனா நல்ல வாழ்க்கையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து உள்ளிருந்து பலதரப்பட்ட குற்றச்செயல்களை செய்யறவங்களை உடனடியாக தடுக்கும் முகமாக இந்த நடவடிக்கை கொண்டு வர போறாங்க. முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 2-3 நாட்களா இலங்கையில ஐபோன்களை குறிவைத்து மிக முக்கியமான, அதாவது இப்ப ஐபோன்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஹேக் பண்ணி உங்களுடைய ஆவணங்கள் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்பை திருடி அதில் உள்ள நபர்களுக்கு பணம் கேட்டு தகவல்கள் அனுப்புகின்ற மோசடி கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இது எல்லாமே முற்றுமுழுதா ஐபோன் பாவனையாளர்களை குறிவைத்து நடக்குது. எனவே உங்களுடைய ஐபோனுக்கு வர லிங்குகள் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை கிளிக் பண்ற விஷயத்த செய்யாதீங்க. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது பரவலான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 2-3 நாட்கள்ல நிறைய பேர் இதுல சிக்கி இருக்காங்க என்ற தகவல்கள் வெளியாக இருக்கு. மிக அவதானமாக இருங்க. இலங்கையில குறிப்பா
கொழும்புல இருக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர், முக்கியமான அரசியல் தலைவர்கள் பாவித்த அரச கட்டிடங்கள் இருக்கு, மாளிகைகள் இருக்குதானே. இந்த மாளிகைகள் இப்ப சும்மா தான் இருக்கு, எல்லார்ட்ட எடுத்தாச்சு. இந்த மாளிகைகள் சும்மா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருட குத்தகைக்கு இந்த மாளிகைகளை கொடுக்க போறாங்க. அதாவது வியாபார ரீதியா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்கள் நடத்துறவங்களுக்கு இந்த குத்தகைக்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. எனவே எந்த நிறுவனங்களா இருந்தாலும் இதை எடுத்து நடத்தக்கூடிய 30 வருஷ குத்தகையில அரசாங்கம் வந்து வழங்க போறாங்க. என்னதான் கொடுக்கப்பட்டாலும் நிலம், கட்டடம் அரசாங்கத்தினுடைய பேர்ல தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் நடத்துகின்ற நிறுவனங்களோ வியாபாரமோ உங்களுடைய பேர்ல இருக்க போகுது. எனவே இது 30 வருஷ குத்தகையாக இருக்க போது. கொழும்பு 5, கொழும்பு 7 ஆகிய மிக முக்கியமான பிரதேசங்கள்ல இந்த மாளிகைகள் இருக்கு. நேற்று பரவலா எல்லாருமே பேசிய ஒரு விஷயம் தான், போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களோடு நிரூபிக்கப்படுறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது நேற்றைய நாள் கூட்டத்தில் சொல்லப்பட்டது. இன்றைய நாளில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற கூட்டத்தில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு இப்படி நடக்க போதாமே, அது உண்மையா, என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்கும்போது அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன சொன்னா, இப்பொழுது அந்த கூட்டத்தில், அதாவது ரட்டைக்கட்டை அப்படின்ற வேலை திட்டத்தினுடைய கூட்டத்தில் இந்த போதைப் பொருளுடைய அதிக பாவனை, இதனுடைய பாரதூரமான விஷயங்கள் தொடர்பாக கலந்தாலோசிக்கப்படும் போது சிலருடைய சில கருத்துக்கள் அல்லது சில கோரிக்கைகள் என்னன்னா, இதற்கு மரண தண்டனை விதித்து தான் இதை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொண்டு வந்திருக்காங்களே. இது முதல் கட்ட ஆலோசனை தான், இதுவரையில முற்றுமுழுதான ஒரு தீர்மானம் எடுக்கப்படல. வரும் காலத்தில் இது நடக்கக்கூடிய அல்லது தொடர்பான மேலதிகமான பேச்சுவார்த்தைகள் மூலமான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரலாம். ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான இறுதி முடிவுகள் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியை பார்க்க கிடைச்சது. அதாவது இலங்கையில இப்பொழுது பெண்கள் அதாவது குறிப்பாக வயது குறைந்த பெண்கள் அதிகமாக போதைப்பொருள் அல்லது ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு நாளுக்கு நாள் அடிமையாகின்றது அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே தொடர்பாக பெற்றோர் அவதானமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்கள்ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகள்ல அல்லது சில ஆய்வுகள்ல இந்த தகவல்கள் வெளியாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அவதானம். இலங்கை போலீஸ் ஆணைக்குழுவினுடைய கட்டடத்திற்கு வருஷா வருஷம் கிட்டத்தட்ட 7 கோடிக்கும் அதிகமான தொகை வாடகையாக செலுத்தப்படுதாம். இது பாரிய அளவான ஒரு நட்டத்தை ஏற்படுத்துவதாக இன்று ஒரு பத்திரிகையில செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நான் நினைக்கிறேன் BMICHல இருக்கு போலீஸ் ஆணைக்குழு, விசாரணை ஆணைக்குழு அங்கதான் இருக்குது. எனவே அந்த கட்டடத்துக்கு ஒரு வருஷ வாடகையாக 7 கோடி போலீஸ் ஆணைக்குழு செலுத்துறாங்களாம். அண்மை நாட்களா இன்னும் ஒரு விஷயம் பரவலா சமூக வலைதளங்களை நாங்க பார்த்திருப்போம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கான சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான சர்ச்சையான விஷயம். இந்த விடயம் தொடர்பாக இன்றைய நாளில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. இது உண்மையா அப்படின்னு கேட்டபோது, இல்ல அப்படி யாருக்குமே சம்பள அதிகரிப்பும் நடக்கல. இது வந்து எரிபொருளுக்கான கொடுப்பனவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகரிப்புக்கு காரணம்னு சொன்னா, மார்ச் மாதம் வந்து எரிபொருள் விலை அதிகரித்திருந்தது. ஒவ்வொரு மாதமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு எரிபொருள் செலவுக்கு பணம் கொடுக்கப்படும். அந்தந்த மாதத்துல என்னென்ன எரிபொருள் கட்டணம் இருக்கோ அந்த அடிப்படையில் அந்த கட்டணங்கள் வழங்கப்படும். மார்ச் மாதத்துல கொஞ்சம் எரிபொருள் விலை அதிகரிச்சிருந்தால அந்த கட்டணம் வழங்கப்பட்டதால இப்ப கொஞ்சம் அதிகரிப்பு இந்த கொடுப்பனவுல இருந்திருக்கு. இதனால சம்பள அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி தவறான கருத்துக்கள் பகரப்பட்டிருக்கு. எந்த வகையிலும் சம்பள அதிகரிப்பு நடக்கல. எரிபொருள் கட்டணம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற தகவலை விளக்கமாக வெளியிட்டிருந்தாரு. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.